உடைச்சு ஊற்றின முட்டை எல்லாமே அப்படியே பிரியாமல் சூப்பராக இருக்கு பாருங்க. அது மாதிரி நம்ம கட் பண்ணி போட்ட முட்டையும் நல்லாயிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அந்த முட்டை குழம்புக்கு நம்ம வந்து பாதி, அதாவது ஒரு 5 முட்டையை வந்து வேக வச்சு போட்டுக்கலாம். மீதி இருக்க முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி வைக்கும் போது பிள்ளைங்க வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நல்ல ஒரு மட்டன் குழம்பு சுவையிலேயே இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். வாங்க, ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு. இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்டை வந்து 2 பீஸ் அளவுக்கு இப்படி போட்டுக்குவோம். பாருங்கள், இதில் கிராம்பு வந்து ஒரு 5 கிராம்பு போட்டிருக்கேன். 4 to 5 போட்டுக்கலாம். பாருங்கள், கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுலேயே ஒரு 3 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதையும் நம்ம வந்து உருவி போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், மல்லி இலை இருக்குல்லையே, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு பகுதி இருக்குல்ல, இதை போட்டுக்கோங்க. மீதி இருக்கிறத குழம்பு வைக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 6 பல்லு பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். இதில் பாதி அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதை அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இஞ்சியும் பாதி அளவுக்கு போட்டுக்கலாம். மீதி இருக்கிறது குழம்பு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 தக்காளி இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 தக்காளி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிறத குழம்பு தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் 6 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். எதுக்காக அப்படி நான் வந்து ஊற வச்சு போடுறேன் அப்படின்னா, சீக்கிரமாக வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், இதுலேயே வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இதில் மல்லித்தூள் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல கறி குழம்பு மாதிரியே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டு அரைக்கும் போது. இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்க கசகசாவும் இதிலே ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் எல்லாம் வதக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், இதிலே கொஞ்சம் சோம்பெல்லாம் சேர்த்தோம். இதில் வந்து வதக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் வாசனையாக இருக்கும். இப்போ இது ஆறணும் வந்து இதில் வந்து நல்லா பல்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம குழம்பு இந்த செய்யறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம்.
நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குவோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ வந்து இது முட்டை குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு, குட்டி டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் காரம் இருக்காது, வெறும் கலர் மட்டும்தான். ஏன் இவ்வளோ கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் காஷ்மீரி சில்லி, ஒரிஜினல் காஷ்மீரி சில்லி வாங்கி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி வச்சதுனால பாருங்கள் கலரே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள் இதுலேயே நல்லா 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த காஷ்மீரி சில்லி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க பூண்டு தட்டி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துடலாம். இதுலேயே வந்து சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சியும் தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா 2 தக்காளி, ஆனால் எதுக்காக நம்ம முன்னாடியே வந்து தக்காளி, இந்த வெங்காயம், இந்த மல்லித்தூள் எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் நிறையவும் வரும், டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ தக்காளி கம்மியாக போட்டாலுமே நமக்கு வந்து இந்த புளிப்பு சுவையெல்லாம் அதில் ஏறி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம புளியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, அதனால் அந்த மாதிரி செய்யும் போது நம்ம ஒரு தக்காளியை வந்து வதக்கி அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு இந்த முட்டை குழம்புக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூளும் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. இதில் 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதெல்லாம் பச்சை வாசம் போக கொதிக்கணும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி கொதிச்சுட்ருக்குன்ட்டு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த முட்டையை லேசாக கீறிட்டு போட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த உடச்சி வச்சுருக்க, அதாவது இந்த முழுசாக இருக்க முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா முழு முட்டையை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு உடச்சி இதிலே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய கரண்டியாகவே எடுத்துக்கோங்க.
நல்லா உள்ள தனிச்சாப்பில் ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். லேசாக அந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கரண்டி வச்சுலாம் கலக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு. அப்படியே முட்டை வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. எல்லாமே நல்லா உடையாமல் நல்லா வந்துருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த முட்டைகளை எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இருந்தால் குழம்பு எடுத்து பரிமாறிடலாம். பாருங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி ஃபைனலாக போடும் போது இன்னும் கூடுதல் சுவை கிடைக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்ல மனம் வந்து சூப்பராக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். உடச்சி ஊற்றின முட்டை எல்லாமே அப்படியே பிரியாமல் சூப்பராக இருக்கு பாருங்க. அது மாதிரி நம்ம கட் பண்ணி போட்ட முட்டையும் நல்லா இருக்கு. வாங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமாக முட்டை குழம்பு அப்படின்னா புளியெல்லாம் அரைச்சி ஊற்றி வைப்போம். இல்லைன்னா வந்து முட்டையை உடச்சி ஊற்றி சாதாரணமாக தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வைப்போம். ஆனால் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்வோமோ அதே ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். அதனால் நம்ம மட்டன்லாம் வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமே வேண்டாம். திடீர்னு இருக்கிற முட்டையை எடுத்து போட்டு நம்ம அந்த சுவையிலேயே நம்ம வந்து இந்த முட்டை குழம்பு செஞ்சிடலாம். இதே நீங்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.